السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. وصلى الله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم وفي الفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. أينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: يغتنم حياتك قبل موتك. أو كما قال عليه الصلاة والسلام. நிறைவுடைய வாழ்வழித்து நடுநிலத்தை காப்பதற்கு மறை தந்த இறைவனுக்கே மங்கா புகழனைத்தும், அந்த வல்லோனின் வாக்கை ஏற்று இவ்வையகத்திலே நேர்வழி காட்டிச் சென்ற நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களுடைய அடிச்சுவற்றை முழுமையாக ஏற்று வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நாதாக்கள், வலிமார்கள், வாழ்ந்து முடித்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இன்னும் வாழ இருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அளவிலா கருணையும் நிகரல்லா அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். மன்னாதி மன்னரெல்லாம் நிரந்தரமாய் இருந்ததில்லை. மகத்தான முறையில் வாழ்ந்த மனிதரெல்லாம் நிலைத்ததில்லை. நிச்சயம் மரணம் வரும். நாம் ஒரு நாள் இறந்திடுவோம். நேசரெல்லாம் அழுத பின்னே கபரஸ்தானில் அடங்கிடுவோம் என்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே கூறுகிறான்: குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே கூறுகிறான். அப்படி பார்க்கும் பொழுது சமீப இந்த உலகிய சூழலிலே நாம் பலவற்றை கண்டால் எல்லா இடத்திலேயும் சண்டையும் கொலையும் சச்சரவும், கணவனுக்கு மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனை, அதனால் ஏற்படும் கொலைகள், விபச்சாரத்தினால் ஏற்படும் கொலைகள், கற்பழிப்பு போன்ற பல்வேறு பாவமான காரியங்கள் இன்றைய சூழலில் அதிகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் வேதனைக்குரிய தகவல் என்னவென்று சொன்னால், இந்த பாவமான காரியங்கள் செய்பவர்களின் பட்டியலில் முஸ்லீம்களுடைய பெயரும் இன்றைய சமீப காலத்தில் அதிகரித்து கொண்டே வருகிறது. ஒரு கொலை நடந்தால் முஸ்லீம்களின் பெயர் அடிபடுகிறது. ஒரு விபச்சாரம் கற்பழிப்பு நடந்தால் முஸ்லீம்களின் பெயர் அடிபடுகிறது. ஏன் முஸ்லீம்கள் இந்தளவுக்கு பெயர் தாங்கிய அளவில் சமூகத்தில் பாவ வீழ்ச்சியில் மீள்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு இந்த மறுமையை பற்றிய சிந்தனையும் மௌத்தை பற்றிய சிந்தனையும் இல்லாத காரணத்தினால்தான் அவர்கள் இவ்வாறான பாவமான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். உலகில் எல்லா மருந்துகளுக்கும், எல்லா வியாதிகளுக்கும் மருந்துகள் உண்டு. ஆனால் மௌத்திற்கு யாராவது மருந்து கண்டுபிடித்தார்களா? மௌத்திற்கு மருந்து என்பதே கிடையாது. அது அல்லாஹ் தஆலா யாரை எப்பொழுது மௌத்து எடுக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அப்பொழுது கரெக்டான டைமில் அவனுக்கு மௌத்து வந்தே தீரும். அன்பு குறித்தானவர்களே, இப்போ நம் ஆரம்பத்திலே பார்த்தது போல உலகில் மோகத்திற்கு விழுந்தால் அவன் விழுகிறான் என்று சொன்னால் மௌத்தை, மறுமையை மறந்து விடுகிறான். முதலில்
இந்த உலக ஆசாபாசங்களுக்கு இந்த மனிதர்கள், இந்த நம்முடைய குறிப்பாக இஸ்லாமிய சகோதரர்கள் இன்று அடிபணிகிறார்கள். அந்த அடிப்படையிலே பெரும் பேராசை கொள்கிறார்கள். இந்த சொச்சமான உலகினுடைய அந்த அற்பமான விஷயங்களை கண்டு இது எனக்கு, இது என்னுடைய விஷயம் என்று சொல்லி பேராசை கொள்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யகூலுல் அப்து, ஒரு அடியான் சொல்லுவானாம், மாலி மாலி, இது என்னுடைய செல்வம், இது என்னுடைய செல்வம் என்று ஒரு அடியான் சொல்லுவானாம். பெருமானார் சொன்னார்கள், இன்ன மாலஹும் இம்மாலிஹி தலாசுன், நிச்சயமாக அவனுடைய செல்வம் என்பது 3 தான் அவனுடைய செல்வம். பெருமானார் சொன்னார்கள் 3 விஷயம்தான் அவனுடைய செல்வம். என்னது? முதலாவது சொன்னார்கள், மா அக்கல ஃபஅஃப்னா, அவன் உண்டு கழித்த உணவு இருக்கல்லவா, அது அவனுடைய செல்வம். உண்டு கழித்த உணவு அவனுடைய செல்வம். இரண்டாவது சொல்கிறார்கள், அவ் லபிஸ ஃபஅப்லா, அவன் உடித்து கிழித்த ஆடை இருக்கல்லவா, உடித்து கிழித்த ஆடை அவனுடைய செல்வம் சொல்கிறார்கள். மூன்றாவது சொல்கிறார்கள், அவ் அஅதா ஃபக்தனா, அவன் செல்வத்தை கொடுத்து சேமித்து வைத்திருக்கிறானே, அந்த சேமிப்பு அவனுடைய செல்வங்கள். மற்ற அனைத்தும் இந்த உலகில் சார்ந்த அனைத்து விஷயங்களும் அவனுடைய செல்வமாக ஆகாது. மாறாக அவன் எதை தனக்குள் இந்த 3 விஷயங்கள் தான் அவனுடைய செல்வம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மாலி மாலி என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறானே, எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும் என்று மனதிற்குள் ஆசையை பூட்டி கொண்டு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறானே, அந்த ஆசையெல்லாம் அவனுடைய செல்வம் இல்லை, இந்த 3 விஷயங்கள் தான் அவனுடைய செல்வம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பு குறித்தானவர்களே, இந்த உலகத்தை நேசிக்கிறார்கள், அற்பமான விஷயங்களை நேசிக்கிறார்கள். பல சினிமா பாடல்களை, பல படங்களை, இந்த மார்க்கத்திற்கு ஹராமான என்னெல்லாம் விஷயங்களே இருக்கிறோ அந்த விஷயங்களை தான் இன்றைக்கி அதிகமாக நம்முடைய சகோதரர்கள் நேசிக்கிறார்கள். இன்னொரு இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன துன்யா மல்ஊனத்துன், நிச்சயமாக இந்த உலகம் இருக்கல்லவா, மௌத்தை மறந்துட்டு இந்த உலகத்தில் ஆசைப்பட்டு வாழ்றியே, அந்த உலகம் இருக்கல்ல, மல்ஊனத்தும் சபிக்கப்பட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மல்ஊனும் மாஃபிஹா, அந்த உலகம் மட்டுமல்ல, அந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் சபிக்கப்பட்டது என்று பெருமானார் சொன்னார்கள். இல்லா திக்ரல்லாஹ் வமா வாலாஹு, அல்லாஹ்வுடைய திக்கரை தவிர, அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்களை தவிர. மேலும் பெருமானார் சொன்னார்கள், ஆலிமுன் அவ் முத்தஅல்லிமுன், உங்களை போன்று மாணவர்கள் பாடத்தை கற்கிறார்களே, அவர்களும் கற்றுக் கொடுக்கின்ற அந்த ஆசிரியர்களும் தவிர இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்துமே சாபத்திற்குத்தான செயல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஏன் அப்படி சொன்னாங்க? ஏனென்றால் ஆலிம்களாக மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிற நாம் மௌத்தை மறக்காமல் மறுமைக்கான வாழ்வினுடைய தேடலில் இந்த மதரசாவிலே மார்க்க கல்வியை கற்பதற்காக வந்திருக்கிறோம் அன்பு குறித்தானவர்களே. ஏனென்றால் நம்முடைய பெற்றோர்கள் வேறு எங்கு வேணாலும் சேர்த்திருக்கலாம், உயர்கல்விக்கு சேர்த்திருக்கலாம், பல வகையான இடங்களுக்கு, பல நாடுகளுக்கு கல்விக்காக சேர்த்திருக்கலாம். மாறாக இந்த மதரசாவிலே அல்லாஹ்வுடைய குர்ஆனும் பெருமானாருடைய ஹதீஸும் கற்பித்து தரக்கூடிய இந்த இடத்திலே ஏன் சேர்த்தார்கள்? சற்று யோசிக்க வேண்டும் அன்பு குறித்தானவர்களே. பெற்றோர்களின் நியத்து தன் மகன் மறுமை வாழ்வில் வெற்றியடைய வேண்டும், தங்களையும் சுவனத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் என்ற அந்த நியத்தில்தான் நம்மளை இந்த மதரசாவிலே சேர்த்திருக்கிறார் அன்பு குறித்தானவர்களே. ஆக மௌத்துடைய அந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் உள்ளவைகளை நேசிக்காமல் அல்லாஹ் ரசூல் கற்றுத்தந்த அந்த பாதையிலே நாம் நிய்யத்தோடு இந்த மார்க்க கல்வியை முழுமையாக நான் முடிப்பேன் என்ற அந்த நிய்யத்தை வைத்துக்கொண்டு நம்முடைய பாடங்களை கற்க வேண்டும் அன்பு குறித்தானவர்களே. இப்போ எப்பேற்பட்ட விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ மௌத் ஒருவனுக்கு வருது என்று சொன்னால் அவன் உலகத்தில் எங்கே இருந்தாலும் மௌத் அவனை அடைந்தே தீரும். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே இப்படி சொல்கிறான், ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா,
அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எங்கே இடத்துல இருந்தாலும் மௌத்து உங்களை அடைந்தே தீரும். அது எப்படிப்பட்ட இடம்? ஃபி புரூஜி முஷையதா, ஒரு இரும்பிலான கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும் அந்த மௌத்து உங்களை அடைந்தே தீரும் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே கூறி காட்டுகிறான். மௌத்தை விட்டு யாராலும் தப்பிக்க முடியாது என்பது குறித்தானவர்களே சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இவ்வாறு தான் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசவையில் உட்காந்துருக்கும் போது மலக்குல் மௌத்து வராங்க. அப்போ அந்த காலத்தில் மலக்குல் மௌத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இப்போ மலக்குல் மௌத்து வரும்போது அந்த அரசன் பயப்படுறான், இந்த மலக்குல் மௌத் என்னுடைய மௌத்தைத்தான் எடுக்க வந்திருக்கிறார்களோ, என்னுடைய உயிரைத்தான் கைப்பற்ற வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நபியிடம் சொல்லி என்னை வேற ஏதாவது இடத்துக்கு அனுப்பிவிடுங்க, மலக்குல் மௌத் வந்துட்டாரு, வேற ஏதாவது கண்காணாத இடத்துக்கு அனுப்பிவிடுங்க என்று சொல்லி நபியும் கராமத்தின் காரணமாக கண்காணாத இடத்துக்கு அனுப்புகிறார்கள். அனுப்பி மனிதர்களே இல்லாத இடத்துக்கு போயிட்டாரு. அப்பாடி மலக்குல் மௌத்தை விட்டு தப்பிச்சிட்டோம் என்று சொல்லி இருக்காரு. முன்னாடி பார்த்தா மலக்குல் மௌத் நிற்கிறார். சொன்னாரா, அல்லாஹ் உங்களுடைய ரூஹை கைப்பற்ற சொன்ன இடமே இதுதான் என்று சொன்னாராம். அந்த கோட்டை இல்லை, அரசவை இல்லை, மாறாக யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த இடத்தில்தான் அல்லாஹ் தஆலா உங்களுடைய ரூஹை கைப்பற்ற சொன்னான். ஆக எவர் எப்பேற்பட்ட இடத்தில் இருந்தாலும் அவனுக்கு மௌத்து அடைந்தே தீரும். அன்பு குறித்தானவர்களே, மௌத்துடைய சிந்தனையில் நாம் வாழ வேண்டும். அன்பு குறித்தானவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். இந்த பின்காலத்தில் நம்முடைய மௌத்திற்கு நாம் என்ன தயார் செய்து கொண்டு வைத்திருக்கிறோம்? தொழுகையா, இல்லை நாம் செய்த ஏதோ நல்ல அமல்களா, இல்லை நாம் வச்ச நோன்பா? அனைத்திலும் குறைபாடு, ஒன்றும் செய்ய முடியாது. இந்த அமல்களை எல்லாம் வைத்து நம்முடைய மௌத்தை நாம் வென்று விடலாமா? என்ன தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்ற கேள்வியை நான் உங்களிடத்தில் முன்வைக்கிறேன். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் இப்படி சொல்கிறாங்க, இஹ்தனிம் ஹம்சன் கப்ல ஹம்சின், 5க்கு முன்னால் 5ஐ பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு 5 விஷயத்திற்கு முன்னால் நீங்கள் 5 விஷயங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். என்ன அந்த 5 விஷயம் என்று சொன்னால், முதலாவதாக ஷபாபக கப்ல ஹரமிக், உங்களுக்கு வயோதிகம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். என்னது? வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று பல முதியோர்கள் பல மஸ்ஜிதுகளில் பார்க்கிறோம், சஜதா செய்ய முடியாமல், தன் நெற்றியை கீழே வைக்க முடியாமல் சேரில் உட்கார்ந்து தொழுகின்ற அந்த அவதியை நாம் பார்க்கிறோம் அல்லவா? என்ன காரணம்? வயோதிகம் மூர்த்து விட்டது. ஆனால் நம்மெல்லாம் இளைஞர்களாக இருக்கிறோம். நாம் வயோதிகம் அடைவதற்கு முன்னாலே நம்முடைய இந்த ஓடி ஆடி விளையாடக்கூடிய இந்த வாலிப பருவத்தில் நாம் நம்முடைய மௌத்திற்கு என்ன தயாராக்க வேண்டும் என்பதை சிந்தித்து நம்முடைய மௌத்தை நாம் தயாராக்க வேண்டும். அன்பு குறித்தானவர்களே, இது முதலாவது. இரண்டாவது பெருமானார் சொன்னார்கள், வசிஹதக கப்ல சகமிக், உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் உங்களுடைய சிஹத்தை, உங்களுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். நோய் பல பேர்த்துக்கு பல படுக்கையில் இருக்கிறாங்க, ஒரு அமல் செய்ய முடியாது. படுக்கையிலிருந்தே அதை அமல் செய்ய முடியுமா? ஒரு நைட்டு தான், நைட்டு பார்த்தா நல்லா இருக்கிறாரு, காலையில் பார்த்தா படுக்கை ஆகிறாரு. அல்லாஹ் தஆலா நாடினால் உங்களுடைய உடலில் இருந்து ஒரு நரம்பை சுண்டி விட்டால் என்று சொன்னால், வாத அடிச்சிச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது, கைகள் வராமல் போயிடும். அதனால தான் பெருமானார் சொன்னார்கள், வசிஹதக கப்ல சகமிக்கு, உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இந்த ஆரோக்கியத்தில் அல்லாஹ் தஆலாக்கு எந்த அளவுக்கு அமல் செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு நன்மைகளை செய்ய முடியுமோ, நான் எந்த அளவுக்கு துஆக்களை கேட்க முடியுமோ அதை கேட்க வேண்டுமாக பெருமானார் வலியுறுத்துகிறார்கள். என்பது குறித்தானவர்களே, அடுத்து மூணாவது சொல்கிறாங்க, ரினாக்க கபல ஃபக்கரிக்கு, உங்களுக்கு ஏழ்மை வருவதற்கு முன்னால் உங்களுடைய செல்வங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ சில பேர்கிட்ட செல்வம் இருக்கலாம், அல்லாஹ் தஆலா நாடினால் அந்த செல்வத்தை பிணுகவும் செய்வான், செல்வத்தை கொடுக்கவும் செய்வான், ஃபக்கீராகவும் ஆக்குவான், ஏழையாகவும் ஆக்குவான், ஏன் பிச்சைக்காரனாக கூட அல்லாஹ் தஆலா நினைத்தால் ஆக்குவான். அதனால் தங்களிடத்தில் செல்வம் இருக்கும்போதே தர்மங்களை செய்து பல நன்மைகளை செய்து செல்வங்கள் இருக்கும்போது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இது மூணாவது. நாலாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபராகக கப்ல சுகுலிக்,
உங்களுக்கு வேலை வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஓய்வை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நைட்டானால் ஓய்வெடுக்கணும். ஆனால் இன்றைய சூழலில் பார்த்தால் ஓய்வெடுக்கிற நேரத்தில் தான் ஊர் சுற்றுவாங்க. இப்போது பெருமானா இங்கே சொல்லும் இடம் உங்களுடைய உங்களுக்கு வேலை வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஓய்வை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தினால் உங்கள் வேலையை நீங்கள் சிறப்பாக செய்யலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்கள். அடுத்ததாக 5வதாக பெருமானார் சொல்கிறார்கள், வஹயாத்தக கப்ல மௌத்திக்கு, மரணம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஹயாத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த இடத்தில் தான் நாம் அடிபடுகிறோம். மௌத் வருவதற்கு முன்னால் எந்த அமல்களும் செய்யவில்லை. ஒருவனுக்கு சக்கராத் ஹால் ஏற்பட்டு விட்டால் அவன் கேட்கும் துவா கபூலாகுமா? கபூலாகாது. சக்கராத்தில் கேட்டால் யார் ஏற்பா? அல்லாஹ் ஏற்பானா துவாவை? அதற்கு முன்னால் நாம் தயாராக இருக்க வேண்டாமா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அன்பு குறித்தானவர்களே. ஹயாத்துக்கு கபுல மௌத்திக்கு, மரணம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஹயாத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அன்பு குறித்தானவர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களில் மௌத்தை பற்றி எச்சரிக்கிறார்கள். நீங்கள் தயாராக இருங்கள். எதற்காக? மௌத்தன் முஜிஹிசன், திடீர் மரணங்களை விட்டு, திடீர் மரணங்களுக்கு நீங்கள் தயாராக இருங்கள். இன்னொரு இடத்துல அதை விட்டு நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஏன்னா சொல்ல முடியாது, நைட்டு நல்லா இருக்கிறான், காலையில் ஃபஜ்ர் முடித்தா ஆளை காணும். மௌத்தையும் கேள்விப்படுறோம். பல மௌத்து செய்திகளை நாம் கேள்விப்படுறோம். திடீர் மரணங்களை விடுகிறார்கள், பாத்ரூமில் இருந்து மரணிக்கிறார்கள். எப்பேற்பட்ட அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா கேட்க வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிற போது அதே போன்று மௌத்தை தருவாயாக, தொழுது கொண்டிருக்கிற போது மௌத்தை தருவாயாக. ஏன்னா திடீர் மரணம் இருக்கும் பொழுது நாம் எதற்கும் தயாராக முடியாது அன்பு குறித்தாளர்களே. இப்படி சமீபத்தில் கூடிய நம்ம கம்பத்தில் நடந்துச்சு. சமீபத்தில் நம்முடைய கம்பத்தில் ஒரு வாலிபர் இர்ஃபான் என்கிற சார், மாணவர்கள் கூடி தெரியும். இர்ஃபான் என்கிற அந்த வாலிபர் ஹஜ்ஜி பெருநாக்கு முன்னாடி நாளே ஏதோ கட்டை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மேலே போயிருக்கார். போனால் கரண்ட்டு ஷாக் அடித்து ஐசியூவில் அட்மிட். வீட்டில் ஒரே மகன். தந்தை பார்க்கிறாரு. ரொம்ப தந்தை வேதனைப்படுகிறார். தந்தை அந்த வேதனையிலேயே தந்தை மௌத்தாகி விடுகிறார் அன்பு குறித்தார்கள். யோசித்து பாருங்கள். அல்லாஹ் அக்பர். இன்னாலில்லாஹ். மௌத்தாகி விடுகிறார். மௌத்தை ஆகிவிட்டு 11 மணிக்கு காலையிலே அடக்கம் செய்கிறார்கள். மகரிபிலே ஐசியூவில் இருக்கிற அவருடைய மகன் வஃபாத் ஆகிறார். இன்னாலில்லாஹ். எப்பேற்பட்ட மௌத் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். தந்தை இறந்தது மகனுக்கும் தெரியவில்லை, மகன் இறந்தது தந்தைக்கும் தெரியவில்லை. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பு குறித்தானவர்களே. இப்போ அல்லாஹ் தஆலா எப்படி எந்த நேரத்தில் மௌத்து கொடுப்பான் என்று சொல்ல முடியாது. அதற்காக நாம் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறோம் சற்று யோசித்து பாருங்கள். சமீபத்தில் நடந்தக்கூடிய அகமதாபாத் ஃப்ளைட்டு விபத்தை நாம் பார்த்தோம். ஃப்ளைட்டு புறப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 242 பேர் கருகியே உள்ளடைஞ்சாங்க. ஒவ்வொருத்துக்கும் என்ன நாட்டம் இருந்திருக்கிறோம். நான் என் தாயை பார்க்க போகிறேன், நான் என் பிள்ளைகளை பார்க்க போகிறேன், நான் என் சொந்த பந்தங்கள், என் மனைவியை பார்க்க போகிறேன். வெளிநாட்டுக்கு போகிறவர்கள் நினைத்திருப்பார்களா? விடைத்து சிதறியதே அகமதாபாத் அந்த விமானம். யாராவது நினைத்திருப்பார்களா? அல்லாஹு அக்பர். நினைத்திருக்க மாட்டார்கள். எந்த அளவுக்கு நான் உடல் கருகி அவங்க உடலுடைய அடையாளத்தை கூட கண்டுபிடிக்க முடியல. ஏதோ டெஸ்ட்டு, டிஎன்ஏ டெஸ்ட்டுன்னு சொல்லி ரத்தத்தின் மூலமாக கண்டுபிடிக்கிற வச்சு குடும்பத்தினுடைய ரத்தத்தை எடுத்து கண்டுபிடித்தார்கள். இப்போ அல்லாஹ் தஆலா நாடினால் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் மௌத்தன் முஜிஹிசன் கொடுக்கலாம். திடீர் மரணங்களை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அன்பு குறித்தானவர்களே. நேற்றைய சம்பவம், கஜகஸ்தானில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதில் எத்தனை பேர் இறந்தாங்களோ. அமெரிக்காவில் எச்சரிக்கை விட்டுருக்கான், சுனாமி வரப்போகுது, கடலிலே மாற்றம் தெரிகிறது, சுனாமி வரப்போகுது எச்சரிக்கை. நேற்றைய சம்பவம் பாலஸ்தீனத்திலே நாம் அறிந்த செய்தி. குழந்தைகள் எல்லாம் குடும்பத்தோடு தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இரவிலே சாந்தமாக அமைதியாக தூங்கி கொண்டிருக்கிறார்கள். திடீர்னு குண்டுமலை பொழிந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் சற்று யோசித்து பாருங்கள். அதுதான் மௌத்தன் முஜிஹிசன். திடீர் மரணத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அன்பு குறித்தானவர்களே. சற்று சிந்தித்து பாருங்கள். எந்தெந்த விஷயங்கள் அல்லாஹ் தஆலா சோதிப்பான், எப்படியெல்லாம் மரணத்தை கொடுக்கிறான் என்று யோசித்து பாருங்கள் அன்பு குறித்தானவர்களே. இன்றைய மனிதர்களெல்லாம்
மௌத்தை பார்த்தா பயந்து தெரிச்சு ஓடுவாங்க. உதாரணம் சொல்லணும்னா, ஒரு மண்டபத்தில் கல்யாண மண்டபத்தில் எல்லாம் பரபரப்பாக இருக்குது. மாப்பிள்ளையும் பொண்ணு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. உறவினர்கள் எல்லாம் சந்தோஷமாக பேசி கொண்டிருக்கிறாங்க. சாப்பாடெல்லாம் தடபுடலாக பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த மண்டபத்தில் ஒரு தீ விபத்து ஏற்படுது. அனைவரும் உள்ளே இருக்கிறார்கள். யார் அந்த மாப்பிள்ளை பொண்ணை பார்ப்பானா, பொண்ணை மாப்பிள்ளை பார்ப்பாளா, மற்ற உறவினர்கள் பார்ப்பார்களா? எல்லோரும் தங்களுடைய உயிர் பயத்திற்காக வெளியே எவ்வாறு ஓடுவது என்று நினைப்பார்கள் என்று குறித்தானவர்களே. சற்று யோசித்து பாருங்கள். அந்த இடத்தில் மௌத்துடைய பயத்தை நம்மால் உணர முடியும். ஆனால் சஹாபா பெருமக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? சஹாபா பெருமக்கள் மௌத்தை விரும்பி வாழ்ந்தார்கள். நண்பு குறித்தானவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு வீரர் அல்லவா? உஹது போர்க்களத்திலே ஒரு வதந்தி பரவுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதாகி விட்டார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதாகி விட்டார்கள் என்ற ஓது போர்க்களத்திலே ஒரு வதந்தி பரவுகிறது. பல சஹாபாக்கள் கவலையுற்றார்கள், மனமுடைந்தார்கள். அப்படிப்பட்ட கவலையுற்ற மனமுடைந்தவர் தான் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். திரும்பி பார்த்தாங்க, பெருமானார் இல்லையா, இந்த போர்க்களத்தில் நான் மௌத்தானாலும் பரவாயில்லை, நான் ஷஹீதானாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த போர்க்களத்திற்கு தன்னம் தனியாக வீரத்தினுடைய ஒட்டுமொத்த உருவமாக செல்கிறார்கள் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. போனார்கள், எதிரிகளை வீழ்த்தினார்கள். நடுவில் பார்த்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறார்கள். சுற்றி எதிரிகள் தாக்க முற்படுகிறார்கள். ஒரு கூட்டத்தை, முன்னாடி ஒரு கூட்டம், பின்னாடி ஒரு கூட்டம், அலி ரலியல்லாஹு அன்ஹு இறங்கினாங்க. அனைத்து பேரையும் அடித்து துவம்சமாக்கிறாங்க. அன்பு குறித்தானவர்களே, ஈமானிய உறுதி, அந்த மௌத்தினுடைய பயம் இல்லை. ஏனென்றால் ஷஹீதாக போகிறேன் நான் என்ற அந்த நன்மையை மூத்திற்கு அவர்கள் தயாரானார்கள். அதனால் அந்த தைரியத்தால் நான் ஷஹீதானாலும் பரவாயில்லை என்று சொல்லி அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரை அந்த சமயத்தில் காப்பாற்றினார்கள். அல்லாஹு அக்பர். இப்பேற்பட்ட சஹாபாக்கள், இன்னும் பல சஹாபாக்களை நாம் வரலாற்றில் எடுத்துக்கொண்டே போயிருக்கலாம். நேற்று கூடிய பார்த்தோம், முஸ்அப் இப்னு உமைர் அவருடைய வரலாற்றை சொன்னார்கள். அவருடைய மௌத் எப்படி இருந்தது? ஆரம்பத்தில் பணக்காரராக வாழ்ந்தார்கள். இறுதியிலே அந்த உஹதினுடைய அந்த ஷஹீதிலே அவருக்கு காலுக்கு மேலே கஃன் துணி பத்தாத அளவுக்கு அவருடைய நிலைமை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், ஆனால் அவர்கள் வாழ்ந்தது இந்த ஆபாசமான உலகம் இருக்கல்ல, இந்த ஆசாபாசமான உலகம் இருக்கல்ல, மாறாக மறுமையினுடைய அந்த வெற்றிக்கு தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் அதனால் தான் பெருமானார் துவா செய்தார்கள், யா அல்லாஹ் இவருக்கு மறுமையில் அந்தஸ்தை கொடுப்பாயாக என்று. இப்போ சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அன்பு குறித்தானவர்களே, மௌத்து எப்போ வேறுமானால் வரலாம். அதற்கு நாம் என்ன தயாராக எடுத்துக்கொள்கிறோம்? இன்றல்ல, மௌத்து வந்தால் அதற்கு பிறகு மறுமை வாழ்க்கை இருக்கிறது. இன்று சில பேர் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? மௌத்தை மறக்கிறார்கள், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மரணத்தை மறக்கிறார்கள், சுவனத்தை மறந்து போகிறார்கள், நரகத்தை மறந்து போகிறார்கள். அப்படியே இன்னைக்கு வந்து போனால் அல்லாவே மறந்துடுவாங்க. யோசித்து பாருங்கள் அன்பு குறித்தானவர்களே, இந்த மறந்து வாழக்கூடிய அந்த நிலைமையை விட்டு அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாத்து அல்வாளிப்பானாக. மறுமையில் என்ன நடக்கும்? அல்லாஹ் தஆலா சொல்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி. எல்லோரும் விரண்டு ஓடுவாங்க இந்த மறுமையில். சகோதரன் பக்கத்தில் ஓடுவான், ஆனால் காப்பாற்ற முடியாது. அம்மா பக்கத்தில் ஓடுவாங்க, காப்பாற்ற முடியாது. அத்தா பக்கத்தில் ஓடுவாங்க, காப்பாற்ற முடியாது. எல்லோரும் அவருடைய அந்த அந்தஸ்து எந்த அளவுக்கு அவருடைய அந்த நன்மையை நோக்கி விரைந்து ஓடுவார்கள் என்று குறித்தானவர்களே. அந்த மறுமையினுடைய வேதனை அறியாமல் விரைந்து ஓடுவார்கள். அல்லாஹ் தஆலா நம்மை அந்த மறுமையினுடைய வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கி அல்வாளிப்பானாக. ஆக இந்த மௌத்திற்கு முன்னால் நாம் என்ன தயாராக்கி கொண்டிருக்கிறோம் என்று சற்று சிந்தித்து பார்த்து, இந்த மதரசாவிலே என்னெல்லாம் பாடம் கற்பிக்க வேண்டுமோ அதை மறுமைக்குண்டான நிய்யத்தாக வைத்து கற்பிக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு அல்லாஹ் தஆலா நமக்கு அதற்கு உடன்படிக்கையாக இருப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.